ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎஸ்எஸ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். எதுக்குன்னா பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்றதுக்கு. பேக்ரவுண்ட் இமேஜ், உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஏதாச்சும் இமேஜ் வேணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரிப்பீட், அந்த இமேஜ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அட்டாச்ட். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா இருக்கணுமா, இல்ல எங்க பொசிஷன் ஆயிருக்கணும், இந்த இதெல்லாம் டிசைட் பண்றது இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டும் பேக்ரவுண்ட் பொசிஷனும். அதுக்கு அடுத்தது ஃபைனலா பேக்ரவுண்ட் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னோட HTML பேஜ்க்கு போய்க்கிறேன். இங்கே என்னோட பாடி நான் செலக்ட் பண்றேன். எதனாலனா எனக்கு பாடியில எனக்கு கலர் செட் பண்ணணும், பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் திங் நான் பாடி அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா எந்த கலருமே இல்ல. ஜஸ்ட் லைக் பிளெயினா தான் இருக்கு. இப்ப நான் ஏதாச்சும் இங்க கலர் கொண்டு வரணும்னா என்ன பண்றோம்னா, பேக்கிரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். இந்த பேக்கிரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவோம்னா, இதோட வித் ஹைட் ஃபுல் எடுத்துக்கிட்டு அந்த நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலர் பேக்கிரவுண்ட்ல ஃபில் ஆயிரும். இது நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல எதுவும் ஆகாது. டெக்ஸ்ட்டுக்கு மேல லே ஆகாது. டெக்ஸ்ட்டுக்கு பேக்கிரவுண்டா தான் நம்மளுக்கு லே ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாரி, நம்ம கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்திருப்போம். அந்த கலர்ஸ்ல எந்த நேம் ஆஃப் கன்வென்ஷன் கலர்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் ஒரு டியூட்டோரியல் பர்ப்பஸ்க்காக ஜஸ்ட் லைக் தட் நான் ரெட்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு பேக்கிரவுண்ட் கலர்ல கலர் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்படிதான் ஒரு பேக்கிரவுண்ட்க்கு நம்ம கலர் செட் பண்றது. ஓகே. இதுலயே பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒன்று இருக்குது. பட் இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான். பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்கேஸ் நீங்க மல்டிபிள் சீரிஸ் எழுதுறீங்கன்னா, நீங்க என்டர் அடிச்சு நெக்ஸ்ட் லைன்ல எழுதிக்கலாம். ஓகே. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒபாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது என்ன பண்ணும்னா, நம்மளோட அந்த கலரோட டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரன்சி அத குறிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம 0 டூ 1க்குள்ள நம்ம தரலாம். ஸோ அதனால இங்க நான் ஒபாசிட்டி அப்படின்னு நான் தரேன். இதுல எனக்கு 50% எனக்கு ஒபாசிட்டி இருக்கணும் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு பாடியில என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தோட ஒபாசிட்டி பார்த்தீங்கன்னா, ஆ 50%க்கு மாறிடுச்சு. ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இத நான் ஜஸ்ட் லைக் தட் கமெண்ட் அவுட் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. இப்ப பாருங்க. நான் இந்த கமெண்ட் அவுட் ரிலீஸ் பண்றேன். இப்ப பாருங்க. ஸோ இது ஒரு டிஃபரெண்ட். இந்த ஒபாசிட்டிய நம்ம இதுக்கும் பாஸ் பண்ணலாம். பேக்கிரவுண்ட் கலருக்கு பாஸ் பண்ணலாம். எப்படின்னா RGBல யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் இத எடுத்துடலாம். இத எடுத்துட்டு RGBல போயிட்டு நீங்க இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க 0 தரேன். இங்க கிரீன்ல பார்த்தீங்கன்னா 128 சம்திங் நான் ரேண்டம் நம்பரா தான் தரேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்திங் லைக் 0 அகைன். இந்த ஆல்ஃபாங்கிற இடத்துல அகைன் 0 டூ 1க்குள்ள நீங்க தரலாம். நான் 0 டூ 3 தரேன். ஐ மீன் 0.3. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் ஒபாசிட்டி கம்மியா இருக்கு. மத்தபடி அந்த டெக்ஸ்ட்டோட இது எனக்கு சேஞ்ச் ஆகல. ஸோ இந்த மாரி நம்மளோட ஒபாசிட்டி நம்மளால ஆப்பரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சுச்சு பேக்கிரவுண்ட் கலர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் இமேஜ். எப்படி நம்ம ஒரு அ பேக்கிரவுண்டுக்கு நம்ம எப்படி இமேஜ் செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ தான் நம்ம வெப்சைட்ல பேக்கிரவுண்டா செட் பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும்னா, ஒரு வேல்யூ எடுத்துக்கும், ஒரு ஃபங்ஷன் எடுத்துக்கும். இந்த ஃபங்ஷனுக்குள்ள அந்த இமேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கோ அதோட பாத் நமக்கு கொடுக்கணும். ஸோ நான் இங்க URL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். இதுக்குள்ள டபுள் ஸ்ட்ரிங்கோ, சிங்கிள் ஸ்ட்ரிங்கோ, ஐ மீன் சிங்கிள் ஸ்ட்ரிங்கோ நீங்க இதுக்குள்ள நம்ம லொகேஷன் பாஸ் பண்ணணும். இங்க என்னோட பாத் எங்க HTML ஐ மீன் CSS ஃபைல் இருக்கோ அங்கே தான் இமேஜ் இருக்கு. ஸோ நான் டைரக்டா image.png அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஜூம்ல இருக்கிறனால இதை நான் ரீசெட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு மிக்கி மவுஸ் ஃபுல்லுமே எனக்கு பேக்ரவுண்ட்ல அப்ளை இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லும் அதாவது எங்க இருக்குதோ அது வரைக்கும் எனக்கு ஃபுல்லா எடுத்துக்குது. ஓகே. ஸோ இது பார்க்க கொஞ்சம் அக்லியா இருக்கு இல்லையா? இத கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் பேக்கிரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும்னா, எப்படி நம்ம அந்த பேக்கிரவுண்ட் இமேஜ ரிப்பீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணும். ஸோ இங்க இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்துருக்கலாம். நீங்க பேக்கிரவுண்ட் கலரும் அப்ளை ஆகுது.
பேக்ரவுண்ட் இமேஜும் நம்மளுக்கு அப்ளை ஆகுது. ஸோ இந்த மாரி சிஎஸ்எஸ் வச்சு நம்மளால நெறைய பண்ண முடியும். இப்ப வந்து நான் இங்க வந்து பேக்கிரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இந்த ரிப்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்குது. என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் எக்ஸ், ரிப்பீட் ஒய். ஸோ இந்த ரிப்பீட் எக்ஸ் நான் குடுத்து பார்க்குறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் அந்த பர்ட்டிகுலர் இமேஜ் வந்து எனக்கு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய். இது ஒய் ஆக்சிஸ்ல எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த நோ ரிப்பீட் என்ன பண்ணும்னா, எனக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது அந்த ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த நோ ரிப்பீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோ ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகா இருக்கு. ஸோ அதனால நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த பேக்கிரவுண்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கிரவுண்ட்ல இருக்கிற பொசிஷன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த இமேஜ் வந்து பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து எங்க எனக்கு கண்ட்ரோல் ஆகணும், எங்க பொசிஷன் ஆயிருக்கணும், ஒரு பர்ட்டிகுலர் வெப்சைட்ல பர்ட்டிகுலரான பிளேஸ்ல மட்டும் எனக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் பொசிஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பேக்கிரவுண்ட் பொசிஷன். ஸோ இப்ப நான் விஎஸ் கோட் யூஸ் பண்றனால நான் வந்து டைப் படிக்க அதான் எனக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ சர்ச் பண்ணி தந்துருது. இதே நீங்க மத்த ஐடியில இல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சிஎஸ் பழகுறீங்கன்னா, நான் வந்து இது ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். விஎஸ் கோட் யூஸ் பண்ண சொல்லி. இல்ல எந்த ஐடி யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க வந்து நோட்பேட்ல ஒர்க் பண்ணா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த ஸ்பெல் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நான் ஒரு லேர்னிங் அதாவது உங்களுக்கு டீச் பண்ற பர்ப்பஸ்க்காக என்னோட ஐடி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க பேக்கிரவுண்ட் பொசிஷன்ல வந்து நம்ம வந்து எங்க பொசிஷன் ஆயிருக்கணும் அப்படின்ட்டு நம்மனால ரெஃபர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரைட் டாப்ல எனக்கு வேணும் அப்படின்னா, நம்ம ரைட் டாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல எனக்கு டாப்ல வந்திருக்கு. ஸோ இந்த மாரி நம்மனால ஒரு பேக்கிரவுண்ட் பொசிஷன வந்து நம்மளால பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அட்டாச்ட். ஸோ இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சிருக்கோம். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது மூவ் ஆகணுமா, இல்ல அதே இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றது தான் இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து நான் ரெப்ளிகேட் பண்ணிக்கிறேன் நிறைய இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் ஆகுது. ஓகேவா? நான் கீழ வந்து அந்த மிக்கி மவுஸ் போயிருது. எனக்கு இந்த மிக்கி மவுஸ் அதாவது இந்த பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பேக்கிரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பேக்கிரவுண்ட் அட்டாச்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். பேக்கிரவுண்ட் அட்டாச்மெண்ட். ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய வேல்யூஸ் த்ரோ பண்ணுது. ஃபிக்ஸ்டு, லோக்கல், ஸ்க்ரோல், இன்ஹெரிட், இனிஷியல், அன்செட் அந்த மாரி நெறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து நான் லேட்டர் ஆன் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஃபிக்ஸ்டும், ஸ்க்ரோலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபிக்ஸ்டு அப்படின்னு நான் தரேன். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த ஹெட்டிங் மறையுது. ஸ்க்ரோல் பண்ணாலும் எனக்கு மிக்கி மவுஸ் அதே இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கும். எங்க ஃபிக்ஸ்டா இருக்குன்னா, நம்ம பேக்கிரவுண்ட் பொசிஷன் ஒண்ணு தந்திருக்கோம் இல்லையா? அதுக்கு ஃபிக்ஸ்டா இருக்கு. ஸோ இந்த நம்ம வந்து இந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணாலும் அந்த இடத்து அந்த பொசிஷன்ல நம்மளுக்கு ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபிக்ஸ்டு வேல்யூக்கு பதிலா நான் ஸ்க்ரோல் அப்படின்னு நான் தரேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த மிக்கி மவுஸ் பை டிஃபால்ட்டா என்ன அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கோ, அந்த அட்டாச்மெண்ட்க்கே போயிரும். ஸோ பை டிஃபால்ட்டா பேக்கிரவுண்ட் இமேஜ் எல்லாமே பேக்கிரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்க்ரோல்ல தான் இருக்கும். ஸோ நீங்க அத சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, பேக்கிரவுண்ட் அட்டாச்மெண்ட் அதுக்குள்ள போய் நீங்க வந்து ஃபிக்ஸ்டு மாத்திக்கலாம். அந்த ஃபிக்ஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோ. இப்ப வந்து இந்த கோடு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கிரவுண்ட் சொல்லிட்டு நம்ம நெறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே ஒரு ஷார்ட் அண்ட் ஒரே லைன்ல முடிக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால முடிக்க முடியாது. எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் இங்கேயே வந்து நான் டிஃபைன் பண்றேன். ஸோ வெறும் பேக்கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, அதோட கலர் நான் டிஃபைன் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டா நான் அத பாஸ் பண்ணிக்கிறேன் இங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜோட யுஆர்எல். ஸோ தட் நான் இங்க இத பாஸ் பண்ணிக்குவேன் இங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி. எனக்கு இங்கே நான் இன்னொரு ரிப்பீட் தான் தந்திருக்கிறேன். ஸோ அதனால நோ ரிப்பீட் அத வந்து காப்பி பண்ணிக்கிறேங்க நான். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பொசிஷன்.
ஓகே. ஸோ பேக்கிரவுண்ட் அட்டாச்மெண்ட் பை டிஃபால்ட்டா ஸ்க்ரோல்ல தான் இருக்கும். அதனால நம்ம தர தேவையில்ல. வேணும்னா நீங்க கடைசி ஆர்குமெண்ட்டா அத போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் ஃபுல்லா எடுத்துட்டேன். இப்ப வந்து என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இருக்கும். ஸோ அந்த எவ்வளோ லைன்ஸ் எழுதியிருந்தோம், ஒரு 4 லைன் எழுதிருந்தோம். அந்த 4 லைன நம்ம ஒரே லைன்ல எழுத முடியும். ஸோ பேக்கிரவுண்டுன்னு குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் என்ன எடுத்துக்கும்னா, அதோட கலர் எடுத்துக்கும். செகண்ட் வந்து இமேஜோட யுஆர்எல். அதாவது பேக்கிரவுண்ட் இமேஜ் எதாவது யூஸ் பண்றீங்கன்னு இருந்துச்சுன்னா, அந்த மாரி ஆர்குமென்ட் வந்து நீங்க செகண்ட்ல பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்கிரவுண்டோட ரிப்பீட் நீங்க ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னா, தேர்ட் ஆர்குமென்ட்ட பாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்கிரவுண்டோட பொசிஷன் யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, லாஸ்ட் ஆர்குமென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐ மீன் பேக்கிரவுண்டோட ஆ ஐ மீன் அட்டாச்மென்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கடைசியா நீங்க வந்து அட்டாச்மென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஆஸ் அ பிகினரா உங்களுக்கு இது வந்து ஒரு ஹெட் வெயிட்டா இருக்கும். இது புரியாது உங்களுக்கு. நீங்க உங்க வெப்சைட் வந்து நீங்க நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. வேற இமேஜ் நீங்க வச்சு பாருங்க. இல்லன்னா அந்த இமேஜ் வந்து சென்டரா கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அந்த பேக்கிரவுண்ட் பொசிஷன் வச்சு. ஸோ இந்த மாரி நெறைய பிராக்டிஸ் பண்ணா தான் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா தான் சிஎஸ்எஸ் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது சிம்பிளா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு ஒரு வெப்சைட் பார்த்த உடனே இந்த ப்ராப்பர்ட்டி தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ் பார்டர்ஸ பத்தி பார்க்கலாம்.